கம்ப்ளீட்டா அந்த நியூஸ் ஃபாலோ பண்ணல. பட் எனக்கு என்னன்னா ஆனஸ்ட்லி ஓவர் நைட் ஒரு வேலை எழுந்து வேலை இல்லாம இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். அந்த தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் வந்து ஆனஸ்ட்லி அந்த கூட அந்த அப்டேட்ஸ் நான் வந்து ஷாலின் அவங்களோட கோர்ஸை பார்த்து தான் நான் வந்து படிச்சேன். அன்னைக்கு வந்து அவங்க பயங்கர வெயில் இருக்கிற அந்த வெயிலையும் அவங்க பாவம் வந்து என்ன கேக்குறாங்க, வேலை வேணும் அவங்களுக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்ட வேலையை கொடுக்கணும் தான் கேக்குறாங்க. நிறைய பேர் அங்க வந்து பெண்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் ஃபேமிலியா தான் ஒன்லி சோல் பிரெட்வினர் அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெரி பேட். சோ என்னால அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது ஷாலின் ஆஸ்க் ஃபார் வாட்டர் கொஞ்சம் பிஸ்கட் பேக்கெட் முடிச்சா எடுத்துருவாங்கன்னு என்னால அதை பண்ண முடிஞ்சது. அந்த அன்னைக்கு அந்த கடவுள் அதை நடத்தி வச்சார தவிர ஐ ரியலி ஹோப் அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் சரியான வேலை, அவங்களுக்கு அந்த வேலைக்கான ஊதியம் அண்ட் அதுக்கான அந்த இது எல்லாமே கிடைக்கணும். நான் ஏன்னா அந்த அவங்களுடைய ஆன் கிரவுண்ட் வேலை பண்றவங்க அவங்களுக்காக வைரமுத்து பத்தி என்ன கேட்டுதான் Ask about the women empowerment. Today's breast cancer opening. தப்பு இல்ல அவங்க கேட்க வச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்ஷன் வரணும், நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தேவையா? நிஜமா சொல்லுங்க, தேவையா? 7 வருஷமா வந்து என்ன பேன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன போட்டு போயிட்டு கேஸ் போயிட்டு அந்த விஷயத்த பத்தியும் இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசுனீங்க. அவரே தான் சொல்லியிருக்காரு, அதை பத்தி 1 வருஷமா பத்தி பேசுனீங்க. வைரமுத்து பேசுறீங்க. வாட் இஸ் த பாயிண்ட்? வை ஆர் யூ ட்ரிகரிங்? வை? Tell me, what is the point of you are getting a salary out of it? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். What is the point? இத வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன் போட்டு சீரினார் சின்மை சிறுகடித்தார் சின்மை சாவடிச்சார் சின்மை போடுங்க. சாணக்க சாணா சீனாக்க சீனா முடிச்சா நீங்க முடிச்சு சாட்டியா இருக்கு. ஓகேவா? ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாம். பரவாயில்ல சார், நம்ம இப்போதைக்கு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா பிரெஸ்ட் சென்டர் இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. பெண்கள்ல முக்காவாசி பேருக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து அவங்க ஸ்கிரீன் பண்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் நம்மளோட ஹெல்த் நம்மளோட வெல்னஸ் வந்து ஏதாவது ஒரு தலைவலினாலும் உடம்பு சரியில்லைனாலும் ஜுரம்னாலும் ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுட்டு பல மாதங்கள் பல வாரங்கள் பல வருஷங்களை கடந்து ஃபைனலி வந்து சரியே ஆக மாட்டேங்குதுன்னு டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுது. சோ தயவு செய்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பெண்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த ஏர்லி ஸ்கிரீனிங் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா ஏர்லி ஸ்கிரீனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ப்ரிவென்ஷன். கேன்சரை பார்த்து பயப்பட வேண்டாம். மெடிசின் மெடிக்கல் டெக்னாலஜி சயின்ஸ் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு ஐஸ்வர்யா பிரெஸ்ட் சென்டர்லயே நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எப்படியாப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்களோட பேஷண்ட்ஸே வந்து சொன்னாங்க. ரொம்ப 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 டச்சிங்கா இருந்தது, ரொம்ப உண்மை, அது ரொம்ப ட்ரூவா இருந்தது அதெல்லாமே கேட்கும் போது. அண்ட் ஐ ட்ரூலி விஷ் பெண்கள் இந்த மாதிரி சரியான டாக்டர்ஸ்ட போயிட்டு ப்ராப்பரா சரியான நேரத்துல ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இட் இஸ் பிரிவென்டபிள், இட் இஸ் கியூரபிள். Okay.